ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017ல வெளியான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான sci-fi ஹாலிவுட் மூவி ஜியோ ஸ்டார்ம். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல பூமி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறத காட்டுறாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான சூறாவளி காத்தடிக்குது, இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட வெப்பம் மக்களை வாட்டி வதைக்குது. கடல் எல்லாம் கொந்தளிச்சு எழும்புது, ஐஸ் மலைகள் வேகமா உருகுது. இது மட்டும் இல்லாம பல நாடுகள்ல சுனாமி, வெள்ளப்பெருக்கு, கடும் வெப்பம்னு தொடர்ச்சியா இயற்கை சீற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த பேரழிவுகள்னால லட்சக்கணக்கான மக்கள் உயிரை இழக்க ஆரம்பிச்சிடறாங்க. உலகம் மொத்தம் அழிவின் விளிம்பில் நிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை உருவாகுது. இதுக்கு ஒரு முடிவு கட்ட உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமெரிக்கா அப்புறம் சைனா தலைமையில ஒரு சிறப்பு குழுவை உருவாக்குறாங்க. பல வருட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இயற்கை சீற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிசய டெக்னாலஜியை உருவாக்குறாங்க. பூமிக்கு மேல ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸை நிறுவி அதுல ஹீட், பிரஷர், வாட்டர் எலிமெண்ட் மாதிரி வெதரை பாதிக்கிற முக்கியமான எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம் நிறுவுறாங்க. இனிமே ஒரு இடத்துல பெரிய சூறாவளி உருவானாலோ இல்ல வேற ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஆரம்பிச்சாலோ இந்த சேட்டலைட்ஸ் உடனடியாக செயல்பட்டு அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தணும். இந்த மொத்த சேட்டலைட் நெட்வொர்க்கையும் விண்வெளியில இருக்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மானிட்டர் பண்றாங்க. உலகத்தை காப்பாற்ற உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் ப்ராஜெக்டோட பேரு டச் பாய். இந்த அசாத்தியமான ப்ராஜெக்டை வடிவமைச்சு வெற்றிகரமா முடிச்சு காட்டின முக்கியமான ஆள் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் தான். ஆனா இப்படிப்பட்ட டெக்னாலஜி உருவாக்கின இவனை இப்போ ஒரு கோர்ட் விசாரணைக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. அந்த கோர்ட்ல ஹீரோவோட தம்பி மேக்ஸும் இருக்கான். டச் பாய் ப்ராஜெக்டை உருவாக்கும் போது போட்ட ஒப்பந்தப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ப்ராஜெக்டோட மொத்த கட்டுப்பாட்டையும் அமெரிக்காவோட கையில இருந்து உலக நாடுகள் கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா சமீப காலமா ஹீரோ தன்னிச்சையா பல முடிவுகளை எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு அதிகாரியை கூட தாக்கியிருக்காருன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாம அந்த நேரத்துல நான் அப்படி செயல்படலன்னா இந்நேரம் பல பேர் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுப்பீங்களான்னு நேரடியா கேட்கிறான். ஹீரோ இப்படி பேசுறத பார்த்து அவன் தம்பி மேக்ஸ் கொஞ்சம் பார்த்து பேசுன்னு மெசேஜ் அனுப்புறான். ஆனா ஹீரோ அதை கண்டுக்கவே மாட்டான். ஹீரோவோட பதில டென்ஷனான அபிஷியல்ஸ் இனிமே உங்க க்ரூல நாங்க தேர்வு செய்யற ஆளுங்களும் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம க்ரூ செலக்ஷன் ப்ராசஸ் மொத்தத்தையும் இனிமே நாங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோட கோவம் உச்சத்துக்கு போகுது. எப்படி நீங்க என்னோட க்ரூ மெம்பர்ஸை நீக்கிட்டு புது ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ண முடியும்னு கோர்ட்டுன்னு கூட பார்க்காம ஹீரோ கோவத்துல கத்துறான். ஆனா அபிஷியல்ஸ் நாங்க முடிவு பண்ணிட்டோம், உங்களுக்கு தகவல் மட்டும்தான் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கோர்ட்டு முடிஞ்சு வெளியே வர ஹீரோ கிட்ட மேக்ஸ் என்ன சொல்றானா, நான் எவ்வளவு வாட்டி சொன்ன அமைதியா பேசுறேன், நீ எப்பவுமே கேட்க மாட்டியான்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ வழக்கம் போல நீ அதை சமாளிச்சுக்கொண்டு சாதாரணமா சொல்ல, ஆனா இந்த வாட்டி விஷயம் அவ்வளவு சிம்பிள் இல்ல, என்னால இதை சமாளிக்க முடியாது, ஏன்னா இனிமே டச் பாயோட ஹெட் நீ இல்ல, என்னதான் புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, உன்னை டீம்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ நீ அதுக்கு ஒத்துக்கிட்டியான்னு கேட்கறான். வேற வழி, நான் இல்லைன்னா அந்த இடத்துக்கு வேற யாராவது வந்திருப்பாங்க, வேற என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடான். இதை கேட்ட ஹீரோ கோவப்படவும் முடியாம யாரையும் குறை சொல்லவும் முடியாம அமைதியா நிக்கிறான். கட் பண்ணா 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு பாலைவன பகுதியை காட்டுறாங்க. கடுமையான வெயில்ல சில மிலிட்டரி வீரர்கள் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க வண்டி மண்ணுல மாட்டி நிக்குது. என்ன ஆச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த பாலைவனத்தோட நடுவுல மொத்தமா ஐஸ் கட்டி உருவாகி இருக்கு. அதுவும் சாதாரண ஐஸ் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதி மொத்தமும் ஒரே நேரத்துல ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சிலைகள் மாதிரி உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தனோட கையை ஒரு மிலிட்டரி ஆபீசர் மெதுவா டச் பண்ண அந்த கை அப்படியே உடஞ்சி கீழே விழுது. அந்த அளவுக்கு அந்த இடம் முழுசும் பயங்கரமா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. கட் பண்ணா ஒயிட் ஹவுஸ்க்கு வர மேக்ஸ் அங்க செக்யூரிட்டி ஆபீசரா வேலை செய்யற தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் முக்கியமான மீட்டிங்க்கு கிளம்புறான். மீட்டிங் ரூம்ல ஆப்கானிஸ்தான்ல நடந்த அந்த மர்மமான சம்பவத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பாலைவனம் ஃப்ரீஸ் ஆனதுக்கு காரணம் டச் பாய் சேட்டலைட் சிஸ்டம்ல ஏற்பட்ட சில கோளாறுகள் தான் சொல்றாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு, இந்த சமயத்துல டச் பாய்ல பிரச்சனை இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்ட மேக் கடுப்பாகி இது வரைக்கும் இந்த இன்சிடென்ட்ல மட்டும் 300க்கு அதிகமான மக்கள் உயிர் இழந்திருக்காங்க, நாம இப்ப அவங்கள பத்தி யோசிக்காம எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம், இப்ப நமக்கு முக்கியம் இமேஜ் இல்ல, பிரச்சனையை சரி பண்றதுதான், அதுக்கு திறமையான ஒரு டீம் அனுப்பி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்னு உறுதியா சொல்றான். மேக் சொன்னது பிரசிடென்ட்டுக்கும் சரியா பட்டதுனால இன்னும் 2 வாரத்துல டச் பாய் ப்ராஜெக்ட் அதிகாரப்பூர்வமா உலக நாடுகள் கிட்ட ஒப்படைக்க போறோம், அதுக்குள்ள இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாரு. உடனே வைஸ் பிரசிடென்ட் இந்த வேலையை சரியா முடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இருக்கான்னு ஹீரோவை சொல்றாரு. ஹீரோவோட பெயரை கேட்டோன்னே மேக்ஸோட முகம் மாறிடுது. அவன் வேணாம் சார், வேற யாராவது பாத்துக்கலாம்னு சொல்ல இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ண ஹீரோவை விட சிறந்த ஆள் யாரும் இல்லைன்னு வைஸ் பிரசிடென்ட் சொல்ல கடைசியில வேற வழி இல்லாம மேக்ஸ் அதுக்கு ஒத்துக்கிறான். கட் பண்ணா ஸ்பேஸ்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஆப்கானிஸ்தான்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்ண சேட்டலைட்டை செக் பண்ண ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் போறான். அவன் சேட்டலைட்ல இருக்கிற டேட்டாவை செக் பண்ணும்போது ஏதோ பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். உடனே அந்த டேட்டாவை மொத்தமா காப்பி பண்ணி யாருக்கும் தெரியாம ஒரு லாக்கருக்குள்ள வச்சு பூட்டிடுறான். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விபத்துல சிக்கி அந்த சயின்டிஸ்ட் பரிதாபமா உயிர் இழந்துடுறான். அவன் என்ன கண்டுபிடிச்சான், ஏன் அந்த டேட்டாவை ரகசியமா மறைச்சு வச்சான்னு அப்போதைக்கு யாருக்குமே தெரியாம போயிடுது. கீழே பூமியில நடந்த சில விஷயங்களை எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி அவனை அகைன் டச் பாய் ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வர மேக்ஸ் நேரடியா சந்திக்கிறான். ஆனா அதே சமயம் சைனால வேற ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. சைனால இருக்கிற ஒருத்தன் ஹீட் ரொம்ப அதிகமானதுனால கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் திறந்தா அதுக்குள்ள ஒரு பூனை படுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அங்க வெப்பம் தாங்க முடியல. சரி, அவன் சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது கை தவறி 2 முட்டை கீழே விழுந்து, ஆனா அந்த முட்டை
தரையில இருக்கிற அதிக வெப்பத்தினால அப்படியே வேக ஆரம்பிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி இல்லாம அப்படியே நிக்கிறான். ஆனா அதுதான் ஆரம்பம். அடுத்த சில வினாடிகள்ல ரோடு மொத்தமும் வெடிச்சு பொழக்க ஆரம்பிக்குது. பூமிக்கு அடியில இருந்து நெருப்பு மாதிரி ஹீட் வெளியே வர ஆரம்பிக்க பில்டிங்ஸ் ஒவ்வொன்றும் சரிஞ்சு விழுது. மக்கள் உயிரை காப்பாத்திக்க நாலா பக்கமும் வர்றான். இவனு வேகமா காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். எப்படியோ உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த பகுதியில இருந்து வெளியே வந்துடுறான். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பயங்கரமான வெப்பமும் அழிவும் மொத்த நகரத்திலயும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் நடக்கும். சோ இது இயற்கையான சம்பவம் இல்ல. ஹீரோவும் நடக்கிற விஷயங்களை வச்சு ஸ்பேஸ்க்கு போக ஒத்துக்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை பார்த்து நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்றான். ஒரு வழியா ஹீரோ ஸ்பேஸ்க்கு வர நமக்கு டச் பாய் சேட்டலைட்டோட நெட்வொர்க் எப்படி மொத்த பூமியோட வெதர் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு காட்டுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோவை கமாண்டர் வரவேற்கிறாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் வர ஹீரோ ஸ்கூல் வாத்தியார் மாதிரி இது சரியில்லை, அதை மாத்தணும், இங்க மெயின்டெனன்ஸ் கரெக்டா இல்லைன்னு குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். கமாண்டரும் இறந்து போன இந்தியன் சயின்டிஸ்ட பத்தி விவரமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு ஹீரோவை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த டீம்ல மொத்தம் 4 பேர். ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட், 2 ரோபோட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்பவுமே திமிர சுத்துற ஒருத்தன். ஹீரோ வந்த உடனே புதுசா பசங்களை ராகிங் பண்ற சீனியர் மாதிரி கிறுக்கு பிடிச்சவன் ஓவரா பேசி கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா கமாண்டர் இவர் தான் டச் பாய் ப்ராஜெக்ட உருவாக்குன முக்கியமான ஆள்னு சொல்லி ஹீரோ அறிமுகப்படுத்த அந்த டீம் மொத்தமும் ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவங்க எல்லாரும் பல வருஷமா கேட்ட லெஜெண்ட் இப்ப நேர்ல நிக்கிறான். ஹீரோவும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, சீக்கிரமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறான். இங்க பூமியில மேக்ஸ் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா சைனால நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்துல உயிர் தப்பிச்ச ஆள் தான். அவன் ரொம்ப பதட்டத்தோட மக்கள் பயப்படக்கூடாதுன்னு மீடியால இது கேஸ் லீக் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் என் கண்ணால பார்த்தேன், அங்க டெம்பரேச்சர் திடீர்னு அதிகமானதுனால தான் அந்த அழிவு நடந்துச்சுன்னு சொல்றான். அதோட நிறுத்தாம அந்த இன்சிடென்ட்டோட டீடைல்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ண, ஆனா என் ஆக்சஸை மொத்தமா பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். இதை கேட்ட மேக்ஸ் உடனே சிஸ்டம் லாகின் பண்ணி செக் பண்ண, இப்ப அவனால கூட அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியல. உடனே அந்த ஆளு இது உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஹையர் அபிஷியல்ஸால தான் அதை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம யாரோ டச் பாய் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க, அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சா பூமி முழுக்க பல இடங்கள்ல ஒரே நேரத்துல பேரழிவுகள் உருவாக்கும், அது பேரு ஜியோஸ்டாம்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே மேக்ஸோட முகம் மாறிடுது. சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸ்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. சரி நான் விசாரிச்சுட்டு உனக்கு திருப்பி கால் பண்றேன்னு சொல்லி போனை வச்சிடறான். ஆனா அந்த கால் முடிஞ்ச சில நிமிடங்களுக்குள்ள சில மிலிட்டரி ஆபீசர்ஸ் அந்த சீனாக்காரனை இருக்கிற இடத்துக்கு வராங்க. அவனுக்கு ஏதோ முக்கியமான உண்மை தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவனை உயிரோட விட விரும்பல. ஆனா நல்ல நேரம் அவங்க கிட்ட மாட்டிக்காம அவன் தப்பிச்சிடறான். இங்க மேக்ஸும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம தனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி பொண்ணை போய் பார்க்கறான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி டச் பாய் சேட்டலைட்ஸை என்னால ஏன் ஆக்சஸ் பண்ண முடியலன்னு கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்க, அந்த பொண்ணும் சிஸ்டமை செக் பண்ணிட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், யாரோ வேணும்னே தெரிஞ்சுதான் உன் ஆக்சஸை பிளாக் பண்ணிருக்காங்கன்னு உறுதியா சொல்றான். இப்ப மேக்ஸுக்கு இது சாதாரண டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்லைன்னு நல்லா புரிஞ்சிடுது. உடனே ஹீரோவை கான்டாக்ட் பண்றான். ஆனா டச் பாய் ப்ராஜெக்டோட ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸரா இப்ப மேக்ஸ் இருக்கிறதுனால ஹீரோவுக்கு கொஞ்சம் ஈகோ இடிக்குது. அதனால முதல்ல அவன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஆனா மேக்ஸ் நடந்த எல்லா விஷயங்களையும் விவரமா சொல்லும் போது ஹீரோவும் ஆபத்தை புரிஞ்சுக்கிறான். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் கீழே பூமியில இருக்கிற ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு, ஆனா அடுத்த நிமிஷமே பழைய ஈகோ வெளியே வர மேக்ஸ பேச விடாம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதனால செம்மையா கடுப்பான மேக்ஸ் நான் என் வேலையை மட்டும் தான் பாக்குறேன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். சைனா இன்சிடென்ட்டுக்கு காரணமான சேட்டலைட்டை நேரடியாக இன்ஸ்பெக்ட் பண்ண முடிவு பண்ற ஹீரோ அதுக்காக கமாண்டரும் மற்ற டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து சேட்டலைட்டை செக் பண்ண போறாங்க. ஆனா அங்க போன அப்புறம் தான் சேட்டலைட் சரியா செயல்படாம கண்ட்ரோல் இழந்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. அது திடீர்னு ஸ்டேஷன் மேல மோத வர மாதிரி நகர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல கமாண்டர் அதுல மாட்டிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமா ஒரு நூல் இழையில ஹீரோ அவங்களை காப்பாத்து. ஆனா அந்த போராட்டத்துல சேட்டலைட் மொத்தமா டேமேஜ் ஆகிடுது. அதோட சேர்ந்து அவங்க தேடிட்டு இருந்த முக்கியமான டேட்டாவும் அழிஞ்சு போயிடுது. நமக்கு இருந்த ஒரே ஒரு சான்ஸும் போயிடுச்சேன்னு எல்லாரும் யோசிக்கும் போது அப்போதான் ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஒரு ஐடியா சொல்றாங்க. நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு டோருக்கும் டேட்டா பேனல் இருக்கும், அதுல எல்லா மூவ்மெண்டோட லாக்ஸும் சேவ் ஆகிருக்கும், அதை செக் பண்ணா உண்மை தெரியும்னு சொல்ல, அதுக்கு கமாண்டர் இந்தியன் சயின்டிஸ்ட் செத்து போன அந்த விபத்துல எல்லா டோர்ஸும் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கு ரஷ்யன் சயின்டிஸ்ட் எல்லா டோர்ஸும் இல்ல, ஒரு பேனல் மட்டும் இன்னும் மீதி இருக்கு, ஆனா அது ஸ்பேஸ்ல இருக்குன்னு காட்டுறான். உடனே ஹீரோவும் கமாண்டரும் ஸ்பேஸ் சூட்ஸை போட்டுக்கிட்டு அந்த பேனல் எடுக்க வெளியே போறாங்க. டோர் எடுக்கிற முயற்சியில ஹீரோவோட சூட் டேமேஜ் ஆகிடுது. அதே நேரத்துல அந்த டோர் பேனல் வேகமா பறந்து போய் ஸ்டேஷன் மேல மோதுது. அந்த விபத்துல ஹீரோ ஸ்பேஸ்ல மொத்தமா தொலைஞ்சு போக போற அளவுக்கு நிலைமை மோசமாகுது. சில வினாடியில அவனோட உயிரே கேள்விக்குறியா மாறிடுது. நான் கடைசி நேரத்துல எப்படியோ போராடி உயிரோட தப்பிச்சிடறேன். இப்ப 2 பேரும் ஸ்டேஷனுக்குள்ள திரும்பி வரும்போது கமாண்டர் ரொம்ப விரக்தியோட இவ்வளவு கஷ்டப்பட்டும் எல்லாம் வீணா போச்சுன்னு நினைக்க, ஆனா ஹீரோ அவன் கையில இருக்கிற சிப்பை காட்டுறான். அப்ப இவங்களை பார்க்க அங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் வராங்க. ஆனா அவங்க கிட்ட இந்த சிப் கிடைக்கலன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட க்ரூ மெம்பர்ஸ் நம்ம கிட்ட இருந்த கடைசி எவிடன்ஸும் போயிடுச்சுன்னு கவலைப்படுறாங்க. ஆனா ஹீரோவும் கமாண்டரும் ரகசியமா அந்த டேட்டா லாக்ஸ் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்தியன் சயின்டிஸ்டோட மரணம் ஒரு சாதாரண விபத்து இல்ல, யாரோ ஒருத்தர் திட்டம் போட்டு உருவாக்கின கொலை முயற்சின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டேட்டா லாக்ஸை இன்னும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் சயின்டிஸ்ட் செத்து போன இன்சிடென்ட்டோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லாம அதோட யூசர் டீடைல்ஸும் யாரும் மொத்தமா டெலீட் பண்ணிருக்காங்க. அதனால யார் அந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணாங்க, யார் அந்த கமெண்ட்ஸை கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம
போயிடுது. இதை பார்த்த கமாண்டர் திரும்பி ஆரம்பிச்ச இடத்துலயே வந்துட்டோம்னு சொல்ல அதுக்கு ஹீரோ மொத்தமா எல்லா எவிடன்ஸும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டச் பாய் உருவாக்கும் போது யாருக்கும் தெரியாம நான் ஒரு செப்பரேட் ஹிஸ்டரி லாக் சிஸ்டம் உருவாக்கி வச்சிருந்தேன். அது அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்காதுன்னு சொல்றேன். உடனே அந்த ஹிடன் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோவோட ஆக்சஸும் பிளாக் ஆயிடும். ஏன் ஆக்சஸ பிளாக் பண்ற பவர் யாருக்கு இருக்குன்னு கேக்குறான். கமாண்டர் அமைதியா ஹையர் அபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் அதோட அத்தாரிட்டி இருக்குன்னு பதில் சொல்றான். அதே நேரம் பூமியில மேக்ஸ் சந்திக்க வர சீனாக்காரனை யாரோ திட்டம் போட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. உயிர் போகிற கடைசி நிமிஷத்துல அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், ஜூஸ். கட் பண்ணா ஹீரோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னதுனால மேக்ஸ் அவனை கான்டாக்ட் பண்ண வரான். ஆனா ஹீரோ நடந்த முக்கியமான விஷயங்களை நேரடியா சொல்லாம முதல்ல சாரின்னு சொல்றான். மேக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. சாரி சொல்லதான் கூப்பிட்டியா? நான் இப்போ எவ்வளவு பிரஷர்ல இருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு கடுப்பா கேட்க, ஆனா ஹீரோ சம்பந்தமே இல்லாம சின்ன வயசுல நடந்த சில நினைவுகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல மேக்ஸுக்கு எரிச்சலா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஏதோ புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோ இப்படி பேசுற ஆளே இல்ல. நேரடியா சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்ல ட்ரை பண்றான்னு மேக்ஸ் புரிஞ்சுக்கிறான். கால் முடிஞ்ச உடனே மேக்ஸ் நேரடியா அந்த ஐடி பொண்ணை போய் பாக்குறான். ஹீரோ பேசின வீடியோ ரெக்கார்டிங்ல ஏதோ சீக்ரெட் மெசேஜ் இருக்கு, அதை டீகோட் பண்ணி பாருன்னு சொல்ல அந்த பொண்ணு வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் செக் பண்ணி பாக்குறான். சில நிமிஷத்துக்கு அப்புறம் ஹீரோ அனுப்பின ரகசிய மெசேஜ் என்னன்னா, கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய அதிகாரிகள் தான் இதுக்கு காரணம், யாரையும் நம்பாத. இந்த மெசேஜை பார்த்த மேக்ஸ் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிக்கிறான். இப்ப யாரை நம்புறது யாரை சந்தேகப்படுறதுன்னு அவனுக்கே புரியல. அப்ப சீனாக்காரன் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே இந்த பேர்ல ஏதாவது சீக்ரெட் ப்ராஜெக்ட் இருக்கான்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே ஜூஸ்னு ஒரு கிளாசிஃபைட் ப்ராஜெக்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண ஒயிட் ஹவுஸ் கிளியரன்ஸ் தேவை. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது மேக்ஸுக்கு ஒரு ஐடியா வருது. தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒயிட் ஹவுஸ்ல செக்யூரிட்டி ஆஃபீஸரா வேலை செய்யறதுனால அவளோட ஐடியா யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவும் கமாண்டரும் பேக்கப் ஹார்ட் டிரைவ்ஸை ஆக்சஸ் பண்றாங்க. இந்தியன் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்த செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஒரு முக்கியமான உண்மை தெரியுது. அந்த சயின்டிஸ்ட் ஏதோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சனாலதான் அவனை கொலை பண்ணிருக்காங்க. அதோட சேர்ந்து மரணத்துக்கு முன்னாடி அவன் ஒரு பென் டிரைவ் மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸை லாக்கர்ல மறைச்சு வச்சதும் தெரிய வருது. உடனே ரெண்டு பேரும் அந்த லாக்கரை செக் பண்ண போறாங்க. ஆனா லாக்கரை திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்ல. அந்த நேரத்துல திடீர்னு ரஷ்யன் சயின்டிஸ்ட் கன் எடுத்து இவங்க மேல நீட்டுறான். ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிக்க, இவ்வளவு நேரம் இங்க என்ன தேடிட்டு இருந்தீங்கன்னு கேட்க ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதுக்கு ரஷ்யன் சயின்டிஸ்ட், இந்தியன் சயின்டிஸ்ட் அந்த ஸ்டோரேஜ் டிவைஸை இந்த லாக்கர்ல வச்சதை நான் பார்த்தேன், அதனால யாராவது அதை தேடி வருவாங்களான்னு பார்க்க நான் அதை வேற ஒரு லாக்கருக்கு மாத்திட்டேன்னு சொல்றேன். உடனே அந்த ஸ்டோரேஜ் டிவைஸை கனெக்ட் பண்ணி செக் பண்றாங்க. அதுல இருந்த ஃபைல்ஸை பார்த்த உடனே எல்லாருக்கும் மொத்த பிக்சரும் புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா யாரோ ஒருத்தன் டச் பாய் சேட்டலைட்ஸ்குள்ளார ஒரு கம்ப்யூட்டர் வைரஸை மேனுவலா இன்ஜெக்ட் பண்ணிருக்கான். அந்த வைரஸ் மூலமா தான் சேட்டலைட்ஸ் கோளாறு ஆகிருக்கு. அதோட சேர்ந்து இந்தியன் சயின்டிஸ்ட் இந்த உண்மையை கண்டுபிடிச்சதுனால தான் அவனை திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பேரலலா பூமியில மேக்ஸும் அவன் டீமும் ஒயிட் ஹவுஸ் கிரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி ஜூஸ் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்றாங்க. யாரோ ஒருத்தன் டச் பாயை யூஸ் பண்ணி உலகம் முழுக்க ஒரே நேரத்துல பேரழிவுகளை உருவாக்கி ஒரு மாபெரும் ஜியோஸ்டாமை ட்ரிகர் பண்ண பிளான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மேக்ஸ் ஹீரோவை கான்டாக்ட் பண்றான். நடந்த எல்லா விஷயங்களையும் விவரமா சொல்றான். இதை கேட்ட ஹீரோ செம்ம கோவத்துல, எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு நான் டச் பாயை உருவாக்குனேன், உலகத்தை காப்பாத்த உருவாக்குன சிஸ்டமை இவங்க வெப்பனா மாத்திட்டானுங்கன்னு ஃபெட்டப் ஆகுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் டச் பாய்க்குள்ள வைரஸ் பிளான் பண்ணிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி தான் மொத்த சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றதுன்னு ரெண்டு பேரும் குழம்பி போக, இதை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நாம டச் பாய் சிஸ்டம் டெம்பரவரியா ஷட் டவுன் பண்ணணும். அப்படி பண்ணா சிஸ்டம் ரீபூட் ஆகி வைரஸ் மொத்தமா அழிஞ்சு போக சான்ஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். மேக்ஸும் உடனே சரி அப்போ அதை பண்ணிடலாம்னு சொல்ல, அது அவ்வளவு ஈஸி இல்ல, டச் பாயை ஷட் டவுன் பண்ண கில் கோட்ஸ் வேணும், அந்த கோட்ஸ் பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்போ பிரசிடென்ட் கிட்ட போய் உண்மையை சொல்லி கோட்ஸை வாங்கலாம்னு மேக்ஸ் சொல்ல, ஆனா ஹீரோ எனக்கு என்னவோ இதுக்கு பின்னாடி இருக்கிறதே பிரசிடென்ட் தான் தோணுதுன்னு சொல்றான். ஏன்னா டச் பாய்ல இந்த அளவுக்கு ஆக்சஸ் வேற யாருக்கும் இருக்காது, அந்த ஆத்தரைசேஷன் பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொன்ன விஷயத்த மேக்ஸால நம்பவே முடியல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். யோசிச்சு பாரு, இன்னும் சில நாட்கள்ல டச் பாய் ப்ராஜெக்ட உலக நாடுகள் கிட்ட ஒப்படைக்க போறாங்க. இப்படி ஒரு பவரை வேற யாருக்காவது கொடுக்க யாருக்கு மனசு வரும்? இந்த சமயத்துல ஒரு மாபெரும் பேரழிவு நடந்தா அந்த அதிகாரம் மறுபடியும் ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் இருக்கும்னு சொல்றான். மேக்ஸுக்கு சந்தேகம் இருந்தாலும் இப்ப முக்கியம் ஜியோஸ்டாம் நிறுத்துறது தான். அதனால பிரசிடென்ட் கிட்ட இருக்க கில் கோட்ஸை எடுத்துட்டு வர முடிவு பண்றான். பிரசிடென்ட் ஒரு வெளிநாட்டு பயணத்துக்கு பிரைவேட் பிளைன்ல போக போற விஷயம் தெரிஞ்சு யாருக்கும் தெரியாம அந்த பிளைட்ல ஏறலான்னு பிளான் பண்றான். ஆனா ஏர்போர்ட்ல அவன் அவ கேர்ள் ஃபிரெண்ட் பாத்துறான். பிரசிடென்ட்டோட செக்யூரிட்டி டீம்ல இருக்கிறவ நீங்க என்ன பண்றேன்னு கேட்க மேக்ஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சுக்கிற அவளும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து கில் கோட்ஸை எடுத்துடலான்னு முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல ஜப்பான்ல இருக்கிற ஒரு சேட்டலைட் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. சில நிமிடங்களுக்குள்ள அங்க பயங்கரமான ஐஸ் மழை பெய்ய ஆரம்பிக்குது. பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் வானத்துல இருந்து மக்கள் மேல விழ ஆரம்பிக்குது. உடனே அந்த டிசாஸ்டரை நிறுத்த எமர்ஜென்சியா இன்னொரு சேட்டலைட்ல லான்ச் பண்ண முடிவு பண்றாங்க. இந்த புது சேட்டலைட் போய் மால் ஃபங்க்ஷனான சேட்டலைட்டை தாக்கி டேமேஜ் பண்ணிடும். அதனால பேரழிவு தற்காலிகமா நிறுத்தப்படும் லான்ச் பண்றாங்க. நினைச்ச மாதிரியே அது நடக்குது. ஆனா சிஸ்டம் கால்குலேஷன்ஸ் ஒரு பயங்கரமான வார்னிங்கையும் கொடுக்குது. ஜியோஸ்டாம் ஆரம்பிக்க இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குன்னு வருது. கட் பண்ணா பிளேன்ல ஏற வர மேக்ஸ பிரசிடென்ட் கவனிக்க, நீங்க என்ன பண்றன்னு கேட்க, நீங்க போற ஊர்ல தான் எங்க அப்பா இருக்காரு,
அவரை பார்க்க தான் நான் வரேன்னு போய் சொல்றேன். அதே நேரத்துல பிரேசில்ல வேற ஒரு பேரழிவு ஒரு நகரத்தை நோக்கி மாபெரும் சுனாமியால வருது. சாதாரண சுனாமி இல்ல, அந்த இடமே மொத்தமும் வளைஞ்சு போகுது. அதுல மாட்டி பல பேர் இறந்து போறாங்க. பில்டிங்ஸ், காருன்னு பயங்கரமா சேதமடையுது. இது எல்லாமே சில வினாடிகள்ல அழிஞ்சு போகுது. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை சிஸ்டம்ல செக் பண்ற மேக்ஸோட பதட்டம் இன்னும் அதிகமாகுது. அந்த நேரத்துல வைஸ் பிரசிடென்ட் அவனை தனியா சந்திக்க, உன் அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாருன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு, நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறாரு. மேக்ஸ் வேற வழி தெரியாம பிரசிடென்ட் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட கேட்கறான். அப்போ வைஸ் பிரசிடென்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. கில் கோட்ஸ்ங்கிறது நீ நினைக்கிற மாதிரி பாஸ்வேர்டு இல்ல, பிரசிடென்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ரெட்டினல் ஸ்கேனும் சேர்ந்து தான் கில் கோட்ஸ்னு சொல்ல மேக்ஸுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே புரியாம போயிடுது. அதே நேரத்துல மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா வெடிக்க ஆரம்பிக்குது. க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண போராடிட்டு இருக்கும்போது கமாண்டர் அந்த கிறுக்கு பிடிச்ச சயின்டிஸ்ட் எங்க போனா அவனுக்கு தான் இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்ல, கரெக்ட், அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான்னு ஹீரோ அவனை தேடி போய் உண்மையை கேட்கறான். ரெண்டு பேருக்கும் சண்டை வர, அங்க நடக்கிற பிரச்சனைல ஹீரோ அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியே வர, அந்த சயின்டிஸ்ட் மட்டும் ஸ்பேஸ்க்குள்ள இழுக்கப்பட்டு மறைஞ்சு போயிடலாம். இங்க பூமியில மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வந்த வைஸ் பிரசிடென்ட் சரி ப்ராஜெக்ட் ஜூஸ் பத்தி சீனாக்காரன் உங்ககிட்ட வேற என்ன சொன்னான்னு கேட்க, அந்த கேள்வி கேட்ட உடனே மேக்ஸ் ஷாக் ஆகிறான். சீனாக்காரன் தான் எனக்கு சொன்னான்னு இவருக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சு திருப்பி பார்க்கும்போது வைஸ் பிரசிடென்ட் துப்பாக்கியை எடுத்து அவனை சுட முயற்சி பண்றான். இப்போதான் மேக்ஸுக்கு உண்மையே புரிய வருது. இத்தனைக்கும் காரணம் பிரசிடென்ட் இல்ல, வைஸ் பிரசிடென்ட் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட். எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச மேக்ஸ் மீட்டிங் நடக்கிற பகுதிக்கு ஓடிடுறான். உடனே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து வைஸ் பிரசிடென்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம், இப்ப என்னையும் கொல்ல பாக்குறான், அடுத்த பேரழிவும் நம்ம இருக்கிற இடத்துல தான் நடக்க போகுது, பிரசிடென்ட்டை உடனே காப்பாற்றணும்னு சொல்றான். கில் கோட்ஸ் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்ட அவ ஒரு ரிஸ்கான பிளான போடுறான். மீட்டிங் ஹாலுக்குள்ளார போய் துப்பாக்கியை மேல நோக்கி சுட எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி பிரசிடென்ட்டை தனியா வெளியே கொண்டு வந்துடுறாங்க. மேக்ஸ், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், பிரசிடென்ட் 3 பேரும் ஒரு கார்ல அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அதே சமயம் உலகம் முழுக்க பேரழிவுகள் உச்சத்துக்கு போகுது. ஒரு இடத்துல மின்னல் அடிக்குது, இன்னொரு இடத்துல சுனாமி, வேற இடத்துல பனிமழை, பூமி மொத்தம் அழிவின் விளிம்புல நிக்குது. கார்ல போகும்போது மேக்ஸ் எல்லா உண்மையும் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா பின்னாடியே வைஸ் பிரசிடென்ட்டோட ஆளுங்க தொடர்ந்து வராங்க. அதோட சேர்ந்து கடுமையான இடி அந்த பகுதியை தாக்குது. நிலைமையும் கைமீறி போகுது. மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஹீரோ க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் எவாக்குவேஷன் ஷிப்புக்கு அனுப்பிடுறான். ஹீரோ மட்டும் அவங்க கூட வராம அங்கே நிக்க, இதை கவனிக்கிற கமாண்டர் நீ வரலையான்னு கேட்க, ஹீரோ அதுக்கு அமைதியா மேக்ஸ் கில் கோட்ஸ் அனுப்பும்போது யாராவது கமாண்ட் சென்டர்ல இருந்து அதை மேனுவலா இன்ஜெக்ட் பண்ணணும், அதை நான் தான் பண்ணி ஆகணும்னு சொல்றான். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறவங்க கமாண்ட் சென்டரோட கீயை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த நேரத்துல நியூஸ் சேனல்ஸ்ல நடக்கிற சம்பவங்களை லைவா ஒளிபரப்புறாங்க. ஹீரோவோட பொண்ணு டிவில அதை பார்த்து தன்னோட அப்பாவை பத்தி நினைச்சு கவலைப்படுறான். கட் பண்ணா இங்க வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டை கொல்ல பிரசிடென்ட் வர காரை வெடிக்க வச்சிடறான். ஒரு வழியா 3 பேரும் தீர்ந்தாங்கன்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதமா மேக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் தலையில கண்ணை வைக்கிறான். ஆக்சுவலா அந்த கார் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரை விட்டு 3 பேரும் இறங்கி இருப்பாங்க. இப்ப கன் பாயிண்ட்ல ஏன்டா இப்படி பண்ணு வைஸ் பிரசிடென்ட்டை பார்த்து கேட்க, இவ்வளவு பெரிய பவரை வேற யாருக்காவது போய் கொடுப்பாங்களா, அது மட்டும் இல்லாம நீ செத்து போயிட்டா அடுத்த பிரசிடென்ட் நான் தான், சோ எல்லாமே என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும்னு சொல்றான். பூமியே அழிஞ்ச அப்புறம் நீ எப்பரா வாழ போறேன்னு கேட்டா, நாங்க வாழ வேண்டிய இடங்களை மட்டும் ஒண்ணும் செய்ய மாட்டோம்னு சொல்ல, இதை கேட்ட மேக்ஸ் கோவத்துல அவனை அடிச்சிடறான். உடனே செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஜியோஸ்டாம் ஆரம்பிக்க இன்னும் சில நிமிடங்கள் இருக்க துபாயில இருக்கிற பாலைவனத்துல பெரிய சுனாமி அலை வருது. தண்ணீர் பஞ்சம் இருக்கிற இடத்துல சுனாமி வருதுன்னா நிலைமை எவ்வளவு மோசமாகிருச்சுன்னு பாருங்க. நகரத்துல அழிக்க ஆரம்பிக்குது. உடனே மேக்ஸ் ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி வைஸ் பிரசிடென்ட் தான் காரணம், பிரசிடென்ட் இல்லன்னு சொல்றான். பிரசிடென்ட்டும் உடனே ஃபிங்கர் பிரிண்ட் ரெட்டினல் ஸ்கேனையும் யூஸ் பண்ணி கில் கோட்ஸை ஜெனரேட் பண்றாரு. மேக்ஸ் கடைசியா எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஜாக்கிரதையா திரும்பி வா, உன்னை நான் பார்க்கணும்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்னால வர முடியாது, எல்லா எவாக்குவேஷன் ஷிப்ஸும் போயிடுச்சு, நான் விருப்பப்பட்டு தான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்றான். சரி என்னோட பொண்ணை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். எல்லா இடமும் வெடிச்சிட்டு இருக்கிறதுனால ஹீரோ கமாண்ட் சென்டர் நோக்கி வேகமா போறான். வழியெல்லாம் வெடிப்புகள், தீ, ஸ்மோக்னு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஸ்பேஸ் சூட்லாம் மாட்டிக்கிட்டு கமாண்ட் சென்டருக்குள்ள போக பாஸ்வேர்ட் என்டர் பண்ணா சிஸ்டம் ராங் பாஸ்வேர்ட்னு காட்டு. ஹீரோ என்ன பண்றது இப்பன்னு யோசிக்க, அந்த நேரத்துல கமாண்டர் ஸ்டேஷனை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் அதே பாஸ்வேர்டை தான் வச்சிருப்போம்னு நினைச்சியான்னு சொல்லி கமாண்ட் சென்டரோட டோரை ஓபன் பண்றாங்க. இப்ப ஜியோஸ்டாம் ஆரம்பிக்க இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. பூமி முழுக்க பேரழிவுகள் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. ஹீரோ ஒவ்வொரு கனெக்ஷனா மேனுவலா ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறான். 10 செகண்ட், 8 செகண்ட், 5 செகண்ட், 3 செகண்ட் இருக்க கடைசி கனெக்ஷனை ஷட் டவுன் பண்ண உடனே டச் பாய் மொத்தமா ஷட் டவுன் ஆகுது. ரீபூட் ஆக உலகம் முழுக்க நடந்த பேரழிவுகள் ஒவ்வொன்றும் நிறுத்த ஆரம்பிக்குது. ஜியோஸ்டாம் வெற்றிகரமா தடுக்கப்படுது. பூமியில மக்கள் எல்லாரும் நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்க. ஆனா மேல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நிலைமை மோசமாகிட்டே போகுது. ஹீரோவும் கமாண்டரும் இருக்கிற பகுதி மொத்தமும் உடஞ்சு போகுது. 2 பேரும் அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ஹீரோவோட கண்ணுல எந்த டேமேஜும் ஆகாத ஒரு சேட்டலைட் தென்படுது. உடனே 2 பேரும் உயிரை பணையம் வச்சு அதுக்குள்ள எப்படியோ ஏறிடுறாங்க. சில வினாடிகளுக்கு அப்புறம் மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பயங்கரமா வெடிச்சு செதறுது. இத பாக்குற மேக்ஸும் ஹீரோவோட பொண்ணும் அவன் செத்துட்டான்னு நினைச்சு அழறா. நாசால இருக்கிற சயின்டிஸ்டுங்களுக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்றது தெரியல. அப்ப மானிட்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் பூமியை நோக்கி வரத நோட் பண்றாங்க.
டேமேஜ் ஆன சேட்டலைட் ஒண்ணு அட்மாஸ்பியரை நோக்கி வருது. பார்த்தா அதுக்குள்ள ஹீரோவும் கமாண்டரும் இருக்காங்க. இப்ப அதுவும் வெடிச்சு போயிடும்னு எல்லாரும் நினைக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த சேட்டலைட்டை கேப்சர் பண்ணுது. உள்ள இருந்த க்ரூ மெம்பர்ஸ் சிரிச்சுக்கிட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவோம்னு நினைச்சீங்களான்னு அவங்களை காப்பாத்த இதை பாக்குற உலக மக்கள் மேக்ஸ் உட்பட எல்லாரும் சந்தோஷத்துல மூழ்கிடுறாங்க. இப்ப ஹீரோவும் கமாண்டரும் சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. இவ்வளவு நாள் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டவங்க இப்ப பாசத்தோட மிகுதியா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட கதை முடியுது. சோ உண்மையாலுமே இது மாதிரி ஒரு டெக்னாலஜி ஃபியூச்சர்ல இருந்தா நமக்கு நல்லதா இல்ல கெட்டதான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம லிங்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஓவர் தமிழ். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.